ஹாய்ங்க, நான் பிரியா. இன்றைக்கி மீன்கார் வந்திருந்தாருங்க. கடல் மீன் எதுவும் கொண்டுட்டு வரல, ஜிலேபி மீன் தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார். இவர்கிட்ட எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, அதனால் நாங்களும் இவர்கிட்டயே வாங்கிட்டோம். இவர் கேரளாவிலேருந்து வராருங்க. நம்ம இவர் வரலைன்னாலும் நான் ஃபோன் பண்ணி மீன் இருக்கான்னு கேட்பேன். இன்றைக்கி இல்லைங்க்கா, நாளைக்கு கொண்டுட்டு வரேன்னு சொல்லுவாப்படி. இவருக்கு 3 பொண்ணுங்களாமாங்க. அந்த 3 பொண்ணையும் படிக்க வைக்கணும், செலவு பார்க்கணுன்னு சொல்லிட்டு கேரளாவிலேருந்து வரேங்க்கா அப்படின்னு சொல்லுவாப்படி. பக்கத்தில் வந்தால் எல்லாருமே வாங்குவாங்கங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லலைங்க. இவர் கேரளாவிலேருந்து வராரு, மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் நாங்கள் எப்போவுமே வந்தாலும் கண்டிப்பாக மீன் நம்மளுக்கு தேவைப்படலைனாலும் வாங்கி நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஜிலேபி மீனுங்கிறதுனால அவரே கட் பண்ணி கொடுத்துட்டாருங்க. சிசர் வச்சுக்கோங்க, நீங்கள் க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சிசர் வச்சு இந்த செதிலெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு அந்த செதில் மேலே இருக்கிறதெல்லாம் சுரண்டிட்டிங்கன்னா க்ளீனாக போயிடும். மெயின் அந்த மண்டைக்கு அடியில் இருக்கிறதையும் க்ளீனாக சுரண்டிடணும். சுரண்டினதுக்கப்புறம் அந்த தலைக்கு பக்கத்தில் ஒரு பூ இருக்கும் இல்லைங்களா, அதில் வச்சு இழுத்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பிஞ்சிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் கையை வச்சு அந்த குடலை மட்டும் பிச்சு போட்டுட்டு நமக்கு பீஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுதுங்க. இவர் எல்லா மீனையும் சுத்தம் பண்ணி தரமாட்டாருங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய மீனாக இருந்தால் மட்டும் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போவார். ஏன்னா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தால் அவருக்கு வியாபாரத்துக்கு டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு போயிடுவார். மெயின் மத்தி மீனெல்லாம் சூப்பராக இருக்குங்க இவர்கிட்ட. கிலோ 100 ரூபாய்ன்னு கொண்டுட்டு வருவாருங்க. அதில் வாங்கி பழகினது தான். அந்த வாரம் ஃபுல்லாக மீனாகவே இருக்குங்க. 100 ரூபாய்க்கு மத்தி மீன் வாங்கினா எவ்வளோ இருக்குங்க. அதனால் மீன் நல்லா சாப்பிட்டு பழகிட்டோம். அதுக்குள்ளே டைகர் நிமலில் துரத்திட்டு ஓடிட்டு இருந்தான். அதை பார்த்து கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு மீன் வெட்டுறதுக்கு பக்கம் வந்துட்டேங்க. இந்த மாதிரி பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மீன் சூப்பராக க்ளீன் ஆகிடும். அவரே கழுவி கொடுத்துருவாருங்க. பக்கத்தில் உப்பு தண்ணி வந்துட்டு இருந்ததுன்னா கழுவி கொடுத்துருவாரு. அந்த அன்னைக்கு தண்ணி அவ்வளோதான் வந்தது. நீங்கள் கொடுங்கன்னா நான் கழுவிக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டேங்க. சரிங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.